டிவிகே தலைவர் விஜய் இன்னைக்கு பேச்சு சும்மா சரவடியா இருந்துச்சு. அவருடைய அரசியல் நாளுக்கு நாள் மெருகேறிட்டே போறத கண்டிப்பா கண்கூடா பார்க்க முடியுது. நாகை மற்றும் திருவாரூர் இந்த இடங்கள்ல அவர் பண்ண தேர்தல் பிரச்சாரம் மிகப்பெரிய பேசுபொருளா பார்க்கப்படுது. முக்கியமா அவர் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாமே கண்டிப்பா சூப்பரா அழகா பேசியிருக்காரு. ஒரு நடிகர்லேருந்து அரசியல் தலைவராக கன்வெர்ட் ஆயிட்டார், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டாரு. சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. திமுக எதிர்ப்பு என்ன சொல்றாங்க? திமுகவர்கள் என்ன சொல்றாங்க இத பத்தி? விஜய் அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? டீடைல்டா பார்க்க போறோம். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பக்காவா ஒரு பிளான் பண்ணி ஸ்கட்ச் போட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. கடந்த வாரம் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். பெரம்பலூரில் பிரச்சாரம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது என்ன காரணங்கள் அப்படிங்கிறத அவரும் விளக்கியிருந்தார். நாகை மற்றும் திருவாரூர் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேச போறாரு அவரு, என்ன மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்னு. இன்னும் திருச்சியில் நல்லா பேசியிருக்கலாம். திருச்சியில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மைக் கட்டான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதை நாகையில் விஜய் அவர்கள் கரெக்டாக அடிக்கோடிட்டு காட்டுறாரு. எவ்வளோ பிரச்சனை கொடுப்பீங்க, என்னை வந்து பேசக்கூடாதுங்கிறீங்க, பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, கையை தூக்கக்கூடாதுங்கிறீங்க, இவ்வளோ தான் தூக்கணும் அப்படிங்கிறீங்க, மைக்கை கட் பண்ணுறீங்க, பவரை கட் பண்ணுறீங்க, என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மக்கள்கிட்ட நேராகவே இறங்கி போய் கேட்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் இவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்கன்னா நான் வந்து மக்கள்கிட்ட நேராக போய் கேட்க ஆரம்பிச்சிருவேன். எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக பேசியிருக்காரு. அவருடைய பிரச்சாரத்துக்கு கொடுக்கப்படும் நெருக்கடிகளை டைரெக்டாக பேசியிருக்காரு. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கோர்ட்டில் போய் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்போது ஒரு சில மீடியாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, டிவிகே தரப்பை நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டுறது மட்டும்தான் போட்டுதாங்களே தவிர அரசாங்கத்துக்கான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதை பற்றி பேசவே நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் டைரெக்டாக சூப்பராக அட்ரஸ் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிரச்சாரத்துக்கு கொடுக்குற பிரச்சனைகள், அவர் வந்து எப்படிலாம் வந்து அவர் வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு டைரக்ட் அட்டாக் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய குடும்பத்தவர்களையும் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி, வெளிநாடுகளில் போய் முதலீட்டை இழுக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறதுக்காக போகிறீங்களா, இல்லை வெளிநாட்டு முதலீடு எடுக்கிறதுக்காக போகிறீங்களா? ஏன்னா குடும்ப முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னு டேரெக்டாக கேட்குறாரு. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அங்கே முதலீடு பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ண போகலை, அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. நாகை மாவட்டத்தில் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. நாகை மாவட்டத்தில் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை பிரசவம் பார்க்குறதுக்கு, குடிக்க நல்ல நல்ல குடிநீர், காவிரி குடிநீரை வந்து அவங்க கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் களத்துக்கு விஜய் இப்போ வரலை, 14 வருடத்துக்கு முன்னாடி களத்துக்கு வந்தாச்சு. 2011 நாங்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பேசுகிறார். அப்போ விஜய் அவர்கள் தெளிவாக தன்னுடைய அரசியல் பயணத்தை கரெக்டாக பார்ட்டாக பண்ணி வைக்கிறாரு. முக்கியமாக யாருக்கு பதில் சொல்லணும், நம்மளுடைய அரசியல் எதிரி யார், நம்ம யார் எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேரம் பேசிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் நம்மளோட அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத தீர்மானித்து அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்கிறாரு. முக்கியமாக டீசெண்டான பாலிடிக்ஸ். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருமையில் பேசாமல், ஏற்கனவே சொன்ன மாதிரி தரம் தாழ்ந்து பேசாமல், கரெக்டான விஷயங்களை அட்ரஸ் பண்ணி இப்படி தான் பேசணும், ஒரு அரசியல் இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். எல்லாரும் விஜயகாந்த் மாதிரி இவரை ட்ரிகர் பண்ணி இவரை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாத அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாமல் விஜய் வந்து ஒருமை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அது எதையுமே இவர் மைண்ட் பண்ணாமல், நீங்கள் உங்களுடைய தகுதிகள் எல்லாமே அதுதான், என்னுடைய அரசியல் எதிரி யாருன்னு எனக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்கள் மாதிரி பேசி ட்ரிகர் பண்ணி இவரையும் வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தோடைய வயிற்றுலையும் புள்ளியை கரைச்சிட்டார். நான் அவன் இல்லை, நான் வேற மாதிரி ஆள், என்னை வந்து தப்பாக இட போடாதீங்க, என்னுடைய வேலையே வேற, என்னுடைய பாதையே வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டார். அதனால தான் இங்கே ஒரு சில பேர் விஜய் அவர்கள் கூடுகிற கூட்டத்தை பார்த்து
இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது கூட்டணி இருக்கிற கட்சிகளாக இருந்தாலுமே சரி, எப்படி இவ்வளோ கூட்டங்கள் கூடுது? இந்த கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அனைத்து கட்சிகளும் கூட்டம் கூடுது. அப்ப அவங்கலாம் இப்படி ஓட்டா மாறுது. இந்த கூட்டங்கள் தானே இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சிக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதையும் அவர் அட்ரஸ் பண்றாரு திருவாரூர்ல. "என்ன நண்பா இந்த கூட்டங்கள்லாம் ஓட்டா மாறாதா?" அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு. அதையும் அட்ரஸ் பண்றாரு. நல்ல விஷயம் தானே. எல்லா விமர்சனங்களுக்கும் அவர் இன்னைக்கு பதில் சொன்னாரு. முக்கியமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள டைரக்ட்டா பார்த்து அட்டாக் பண்றாரு. இது குடும்ப அரசியல். இந்த குடும்ப அரசியல் கண்டிப்பா ஒழிக்கணும். இந்த குடும்ப ஆட்சிய ஒழிக்கணும். நீங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்களே, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தான். தமிழ்நாட்டுக்கு மக்கள் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் கரெக்ட்டா பிளான் பண்ணி ப்ராப்பரா வந்து இத கொண்டு வந்திருக்காரு. முக்கியமா இந்த அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் ஓட்டா மாறாது, கொள்கை அற்ற கூட்டங்கள் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப நீங்க கொள்கையோட கூட்டம் வச்சிருக்கீங்கல்ல, உங்க கொள்கையோட கூட்டங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? உங்க கொள்கை கூட்டங்களால என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன அப்படி வந்து மக்களுக்கு வந்து நற்பணி பண்ணிட்டீங்க? உங்களுடைய இப்ப ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய கொள்கை கூட்டங்கள் மக்களுக்கு எந்த விதத்தில உதவியாக இருக்காங்க? பிரியாணி கடையில போய் பிரியாணி ஆட்டைய போடுறது, அது மட்டும் இல்லாம போயிட்டு பக்கத்து கடையில போயிட்டு மாமூல் கேட்டு அவங்கள வந்து காலி பண்றது, எங்க தலைவர் அங்க கூட்டம் போடுறாரு, எங்க தலைவர் இங்க வராரு, டொனேஷன் குடுக்கக்குள்ளயே அவங்கள போய் அடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாரி வேலைகள தான் கொள்கை கூட்டங்கள் பண்றாங்க. கொள்கைகள் அதாவது பெயரளவுல மட்டும் கொள்கைகளை வச்சுக்கிட்டு, தாத்தா, பையன், அப்பா, பேரன் அப்படின்னு குடும்பம் தலைமுறை தலைமுறையாக மக்களுடைய வரி பணத்த கொள்ளையடிச்சு, அந்த பணத்த வந்து நீங்க சேஃப்டி பண்றதுக்காக நீங்க குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அததான் குற்றச்சாட்டா விஜய் அவர்கள் வைக்கிறாரு. அப்போ உங்களுக்கு உண்மையாகவே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கொள்கை கூட்டங்கள் சொல்றீங்களா? அப்ப அந்த கொள்கைகள் நீங்க பேசுற கொள்கைகள் யார்? பெரியார் அவர்கள் பேசுறீங்க. பெரியார் அவர்கள் கொள்கைகள் நீங்க மட்டும் தான் பேசணுமா? பெரியார் கொள்கைகளை மத்தவங்க பேசக்கூடாதா? பெயரளவுல மட்டும் நீங்க பெரியார் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு, மற்றவங்கள வந்து நீங்க வந்து அத மட்டம் தட்டுறீங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, காசாவுல நடக்கிற போருக்கு, அங்க நடக்கிற மக்கள் வேதனைப்படுறாங்க. உண்மையா அந்த வேதனைப்படுறாங்க, அத நிறுத்தணும். ஆனா, அதுக்கு இங்க போராட்டம் பண்றீங்க, தமிழ்நாட்டுல. ஆனா, தமிழ்நாட்டு மக்கள் அன்றாடம் வந்து கஷ்டப்படுறாங்க. மின்சார விலை உயர்வு, அத்தியாவசிய விலை உயர்வு அப்படின்னு நெறைய டாக்ஸ், வரிகள் உயர்வு, நெறைய பெண்களுடைய பாதுகாப்புல கேள்விக்குறி. அப்படிலாம் இருக்கும் பொழுது, அத கண்டிச்சு அந்த கூட்டங்கள் என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல? கிடையாது. ஏன்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொய் பிம்பத்த சுத்தி வச்சுக்கிட்டு, பொய் பெரியாரிஸ்டுகள் இவங்க எல்லாமே. ஏன்னா, இத வச்சு இவங்க காசு சம்பாரிக்கலாம். இத வச்சு இவங்களுடைய பிழைப்பை நடத்தலாம். அத மட்டும் தான் பண்ண முடியும். அததான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நம்ப தான் இவ்வளோ நாளா வந்து இங்க வந்து ஒரு இடத்துல வந்து இருந்துகிட்டு, எல்லாத்தையுமே நம்ம மட்டும் தான் இத பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தத, புதுசா ஒருத்தவங்க வராங்களே! ஐயோ! அது நல்லவனா வராங்களே! இத எப்படி நம்ம விட்டு குடுக்க முடியும்? இங்க வந்து நம்ம தானே அத வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இப்ப புதுசா ஒருத்தவங்க வரும்பொழுது, எப்படி இவ்வளோ பணத்த விட்டு இப்படி போக முடியும்? அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள வருது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான், இப்போ நம்மளுடைய அமைச்சர் அவர்கள், திமுக கட்சியுடைய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய பத்தி கேள்வி கேட்கறாங்க. டிஆர்பி ராஜா. அவர் சொல்றாரு அவரு, "கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க" அப்படிங்கிறாரு. சரி நீங்க இப்ப 4 வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, 4 வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத வந்து அவரு வந்து ஒரு ஒரு டேட்டா ஒண்ணு சொல்றாங்க. அந்த டேட்டா கேட்கும்பொழுது விஜய் அவர்கள் கேட்கறாங்க இல்லையா, "நீங்க வெளிநாட்டுல போய் என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் வந்து வீடியோ ஒண்ணு வெளியிடுறாரு. அந்த வீடியோல வந்து நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. அப்ப நடந்துச்சா? அப்படின்னு கேட்டா தெரியல. திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல 1010 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11,31 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடுகள் வந்துள்ளது. 34,00,000 பேர் வந்து இளைஞர்கள் வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 34,00,000 பேத்துக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா, அது எந்த ஊர்லன்னு தெரியாது. ஆனா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதன் மூலியமாக உங்க ஊர்லயோ, தமிழ்நாட்டுல யாருக்காவது வேலை கிடைச்சிருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நெறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. நெறைய பேர் வேலையில இருந்தவங்க தன்னுடைய வேலைய விட்டுட்டு இப்ப வாழ்வாதாரம் இல்லாம இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது எப்படி 34,00,000 பேத்துக்கு வேலை கிடைச்சது? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாதும் நடக்கல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எப்படி வாய் கூசாம பொய் சொல்றீங்க அப்படி நீங்க? அதுவும் விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம். ஸோ அப்ப அந்த அமைச்சர் சொல்றாரு, டிஆர்பி ராஜா வந்து நாங்க வந்து கண்டவங்கலாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க ஒரு அமைச்சர், துறையோட அமைச்சர் நீங்க. ஒரு மீடியா முன்னாடி ஒரு அரசியல் சிலரை பத்தி கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு உங்களுடைய கொள்கை எப்படி இருக்கு பாருங்க. உங்களுடைய கொள்கை எல்லாமே தரம் தாழ்ந்து பேசுறது, ஆபாசமா விமர்சனம் பண்றது மட்டும் தான் உங்க கொள்கையா? அத தாண்டி நீங்க வந்து ரீசனா அரசியல் பண்ண மாட்டீங்களா? அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் பார்வையில கொண்டு போய் நிக்குது. அப்போ
விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கிற திமுக கட்சி சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வயிற்றுச்சலா இருக்க தான் செய்யும். ஏன்னா, கூடுகிற கூட்டம் அப்படி. இங்க திமுக, அதிமுக காசு குடுத்தாலும் இவ்வளவு கூட்டத்த கூட்ட முடியாது. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்துச்சு திமுகவுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அங்க கூடுன கூட்டங்களுடைய அளவு எவ்வளவு? அந்த கூட்டம்லாம் எப்படி வந்து தெறிச்சு ஓடுனாங்க அப்படின்னு நல்லா பார்த்திருப்பீங்க நீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னெழுச்சியான கூட்டங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டங்கள். இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து சும்மா பார்த்துட்டு உடனே போகல. 3 மணி நேரம், 4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறாங்க அவர. இப்போ 3 மணி நேரம், 4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க ஓட்டு போடாம எப்படி இருப்பாங்க? அப்போ இது வந்து கொள்கையற்ற கூட்டங்கள். இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது கிடையாது. அரசியல்படுத்தணும் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ற மூலியமா என்ன சாதிக்க போறீங்க? உங்க கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள், உங்க கட்சியுடைய மாநாடுகள்ல உங்க கட்சியை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் சொல்றேன் நான். ஒரு ரோட்ல ஒழுங்கா கார் விட்டு போறாங்களா? பொதுமக்களுக்கு எவ்வளவு சேதம் விளைவிக்கிறாங்க. அப்போ நீங்க எல்லாம் என்ன கொள்கை இவ்வளவு நாள் நீங்க வந்து கடைபிடிச்சீங்க? இவ்வளவு நாளா வாய் கிழிய பேசி பேசி நீங்க வந்து என்னத்த சாதிச்சீங்க? என்னத்த மாத்துனீங்க? ஒண்ணுமே கிடையாது. அதனால இப்ப இருக்கிற அரசியல் கண்டிப்பா விஜய் அவர்கள் அப்படின்னு ஒற்றை நபர வச்சு தான் இங்க இயங்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வீக்கெண்ட் மட்டும் தான் வராரு அப்படின்னு பேசுறீங்க. வீக்கெண்ட் வந்து ஒரு நாள் பேசினாலே நீங்க வந்து மத்த 6 நாளும் இரவும் பகலுமாக அத பத்தியே யோசிச்சு தூக்கம் இல்லாம நீங்க வந்து புலம்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே சரி, உதிரி கட்சிகளாக இருந்தாலுமே சரி, இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த 2026 தேர்தல் கண்டிப்பா தமிழ்நாட்டில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறாரு. கண்டிப்பா நடக்கும். பின்வரும் காலங்கள்ல இன்னும் என்ன மாரி அரசியல் கையில் எடுக்க போறாரு, என்ன மாரி விஷயங்கள பேச போறாரு அப்படின்னு கண்டிப்பா மக்கள் ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆளும் கட்சியும், எதிர்க்கட்சியும் காத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் என்ன மாரி ரியாக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது? ஆளுங்கட்சியோட ஐடி விங்ல இருந்தும், சமூக ஊடகத்துல வந்து என்ன மாரி ரைட்டப்லாம் எழுத போறாங்க அப்படின்னு நான் ஆவலா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால டிவிகே நண்பர்கள் வந்து இந்த செய்திய பார்ப்பீங்க, இந்த வீடியோக்கள பார்ப்பீங்க. நீங்க கண்டிப்பா இன்னும் நெறைய விஷயங்கள வந்து மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும். எல்லாருக்கும் பதில் சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணாதீங்க. பொறுமையா இருங்க. தலைவர் விஜய் அவர்கள ஃபாலோ பண்ணுங்க. உங்க தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளோ காமா ஹேண்டில் பண்றாரோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணாலே கண்டிப்பா உங்கள பார்த்து நெறைய பேரு நெறைய வயித்தெரிச்சல பேசிட்டே இருப்பாங்க. நீங்க அடுத்தது முன்னாடி போயிட்டே இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எத நோக்கி போய் முடிய போகுது? இந்த டிவிகேவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? இதனுடைய விஷயங்கள் என்ன நடக்க போகுது? அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அப்டேட்டா குடுப்போம். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த நாகை, திருவாரூர் பிரச்சாரம் விஜய் அவர்கள் பண்ணதுல, உங்களுக்கு அவர் பேசுனதுல எது ரொம்ப புடிச்சிருந்தது? இந்த விஷயங்கள் எல்லாமே பேசியிருந்தா, இதெல்லாம் புடிச்சிருந்தா புடிச்ச விஷயங்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்கலாம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.